Hello friends, welcome to Mrs. Stitch Plus House. இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு bridal blouse design பார்க்க போறோம். அதோட saree என்கிட்ட இருக்கு. இந்த saree பாருங்க. 26,000 ரூபாய் பட்ஜெட்ல உள்ள ஒரு அருமையான முகூர்த்தப்பட்டு saree. சோ இந்த சாரியோட கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன். சாண்டல் கலரும் பிங்க் கலரும் கலந்த மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி கலர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காலகட்டமா இருந்தாலும், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினாலும் சரி இப்பனாலும் சரி, இந்த மாதிரி இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச கலரா இருக்கும். ரொம்ப வந்து யூனிக்காவும் தெரியும். நல்ல எல்லாருக்கும் பிடிச்ச, எல்லா லேடிஸ்க்கும் பிடிச்ச ஒரு கலரா இது வந்து இருக்கும். அதாவது சாண்டல் வித் பிங்க் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பிங்க் கலர்ல பிளவுஸ், ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து நான் சூப்பரா டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பிளவுஸ் பாருங்க, ரொம்ப பிளசண்டான ஒரு ஒர்க்கு. பீட்ஸ், மோத்தி பீட்ஸ் மட்டும் வச்சு ஃபுல்லுமே டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பிளவுஸோட டிசைனை அடுத்து நம்ம க்ளோஸ்அப்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. ரொம்ப காஸ்ட்லியான ஒரு saree, பட் அதுக்கு வந்து சிம்பிளான ஒரு டிசைன். ஏன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப பிளசண்டா சிம்பிளா இருந்தா போதும்னு சொன்னாங்க. ஸோ எப்பவுமே கஸ்டமரோட சாய்ஸ் தான், அவங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளா பிளசண்டா இருக்கிற மாதிரி நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரி மெட்டீரியல்ஸ்னு மெயினாக பார்த்தோம்னா பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் மோத்தி பீட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நெக்கோட லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயர்ஸில் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 லேயர்ஸ் வந்து மோத்தி பீட்ஸ் கொடுத்துருக்கேன். வெளியில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி 4 மோத்தி பீட்ஸ், நடுவில் வந்து சாரியோட கலரில் வந்து த்ரெட்டு கொடுத்துட்டு அவுட்லைனில் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். இதோட புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மோத்தி பீட்ஸ், 3 சுகர் பீட்ஸ் இருக்குது. ப்ளவுஸ் ஃபுல்லாக அதுதான் வந்து புட்டாஸு. இதோட ஸ்லீவுக்கு வந்து அந்த பார்டர் மேலே எதுவுமே பண்ணல. ஸ்லீவோட பார்டர், சாரியோட பார்டர் அது மேலே அப்படியே வந்து ஒர்க் எதுவும் பண்ணாமல் அப்படியே வந்து ஸ்லீவ் பிளைனாக ரெடி பண்ணிட்டேன்.